அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஓகே. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஹீரோ அவங்கள மதிக்க மாட்டாங்க. லைட் மேன், ப்ரொடக்ஷன் அண்ணா, காஃபி குடுக்குற அண்ணாலாம் மரியாதையா பேசுவா. அவங்க எல்லாரும் அரவணைச்சுப்பா. அவங்க எல்லாருக்கும் அதான் அண்ணா அந்த அண்ணாக்கு ஜூஸ் குடு. அதான் அந்த அண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அண்ணாக்கு வேர்க்கல குடு. இப்படியெல்லாம் சொல்றா. சின்ன குழந்தை மாரி. பட் இந்த பெரிய இடத்துல இருக்காங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் கால் மேல கால் போட்டு, சொல்லுங்க வரேன், போங்க அப்படின்னு தான் பேசுவா. அது வந்து அவளுக்கு ஏற்பட்ட வலிகள். அதனால அவளுக்கு அந்த அவங்க தான் செஞ்சாங்கன்னு இல்ல. யாரோ பெரியவங்க செஞ்சா இன்னொரு பெரியவங்களுக்கு அத திருப்பி குடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆட்டிட்யூட் காமிப்பா செட்ல. மத்தபடி அந்த ஆஃப் செட்ல ஷி இஸ் வெரி வெரி ஸ்வீட். நார்மலா எங்களுக்கு லேண்ட்லைன் தான் இருக்கும். அப்ப அவ ஃபோன் பண்ணி டிரைவர் அனுப்பு நீ வீட்டுக்கு வா. ஃப்ரீயா தானே இருக்க. ஷூட்டிங் இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போனா நான் மீன் குழம்பு பண்ணேன். அதனால தான் உன்ன கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அந்த அளவுக்கெல்லாம் பழக மாட்டாங்க சோலோ டான்சர்ஸ். நம்ம அசிஸ்டன்ட்டு நம்ம வேலை நம்ம கை தட்டணும் 1 2 சொல்லணும். நம்ம மாஸ்டர் பேமெண்ட் குடுக்குறாங்க. அதுக்கு தான் நம்ம வேலை செய்றோம். பட் ஷீல் டேக் இட் வெரி பர்சனலி. அவங்களுக்கு கொஞ்சம் மெனக்கட்டணும் நம்ப. ஏன்னா அவங்களுக்கு வந்து லிப்போ அந்த சாங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸ்மிதா. ஏன்னா ஷி இஸ் நாட் அ டான்சர். அவங்களோட அழகு, அவங்களோட கண்ணு, அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன்ல நின்னாலே போதும் அப்படின்றதுனால ஏதோ கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால மாஸ்டர்ஸ் மெனக்கெடுவாங்க. அத காதுலயே வாங்க மாட்டா சாங் ஆக்சுவலா. நம்ம சொல்ற அந்த 1 2 3 4 குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் குடுக்குறோமோ, குழந்தைங்க நம்மள பார்த்துட்டே இருக்கும் இல்லையா? ஸ்டேஜ்ல இருக்கப்போ. அந்த மாதிரி ஷில் பி நோட்டீசிங் மீ. நான் கேமராக்கு பின்னாடி இருந்து ஐ ஹேவ் டு டூ. சுமி 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொன்னா ஷில் டூ. அந்த மாதிரி நான் மெனக்கிடுவேன். கத்திட்டே இருப்பேன். 1 2 3 4 5 6 7 8 1 2 அந்த லவுடரா ஏத்தி இறக்கமா செஞ்சாதான் அந்த மூவ்மெண்ட் அவளுக்கு புரியும். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லிக் குடுக்குறது. ஸோ அதனால நெறைய என்ன கூப்பிடுவான். மேக்கப் திங்ஸ் எல்லாம் குடுக்கும். இதெல்லாம் போட்டுக்கோ, நீயும் போட்டுக்கோ. எனக்கு ஒரு லிப்ஸ்டிக், உனக்கு ஒரு லிப்ஸ்டிக். குழந்தை மாதிரி தான். அதெல்லாம் அப்ப இம்போர்ட்டட் தான் வாங்குவாங்க அவங்க. அந்த மாதிரி ஷி இஸ் வெரி அது சூசைடா இல்ல என்ன நமக்கே தெரியாது. ஆக்சுவலா அப்பதான் நாங்க சாலிகிராமம்ல அவங்க டாக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க ஸ்மிதா கூட. அவர் தான் வருவாரு செட்டுக்கு எல்லாமே. அவங்க பையன ஹீரோ ஆக்கணுன்றதுனால ஷி கால் மீ அண்ட் ஷி செட் பாபு வந்து சிலம்பம் கத்துக் குடுக்க சொல்லு. நீ டான்ஸ் கத்துக் குடு அவனுக்கு ராம்க்கு. அவன ஹீரோவா லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ நாங்க ஒரு ஃபியூ கிளாஸஸ் தான் போயிட்டு இருந்தோம் சாலிகிராமம்ல. அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டிங் இருந்தது ஹைதராபாத் போயிட்டோம் நாங்க. அங்க போன அப்புறம் ஏர்லி மார்னிங்கா மத்தியானம் லஞ்ச் டைம்ல தான் அந்த டிவில ஃபிளாஷ் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஸோ அதுக்கு முன்னாடி கூட ஒரு சாங் பண்ணோம் அவங்களுக்கு தொங்கராஸ்கம்னு சொல்லி தெலுங்குல. அவ பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டா நான் அங்க தான் இருக்கேன். இந்த மெசேஜ் பார்த்தோன்னே என்ன அங்கேருந்தும் வர முடியாது. நம்மளும் புது மாஸ்டர்ஸ். நம்ம உடனே கிளம்பி ஃப்ளைட் ஏறி நாங்க போணும்னு சொல்லவும் முடியாது. அது என்ன ஒரு மர்மமாவே இருந்துருச்சு அவளோட இது. ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன ஆச்சு நமக்கு தெரியல. கடவுள் வந்து நல்லவங்கள சீக்கிரமா எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி.